நம்மளோட வளர்ச்சி ஒரு சில பேருக்கு என்னமோ பண்ணோம்ல உள்ள, என்னடா இவன் வளர்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அந்த வளர்ச்சி பிடிக்காதவங்க நம்மளை பற்றி வதந்தி பரப்புவாங்க, கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்றது நான் ஒரு கதை மூலமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு மின்மினி பூச்சி பறந்து போயிட்டு இருந்தது. அதை பின்தொடர்ந்து ஒரு பாம்புமே போயிட்டே இருக்கு, அதை கொல்ற நோக்கத்தோட. இந்த மின்மினி பூச்சிக்கு ஒரு சந்தேகம், இந்த பாம்பு ஏன் ரொம்ப நேரமாக நம்ம பின்தொடர்ந்தே வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த பாம்பை வழிமறிச்சு அந்த மின்மினி பூச்சி கேட்குது, நான் உங்களுடைய உணவா அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த பாம்பு சொல்லுது, இல்லை நீ என்னோட உணவு கிடையாது, நான் உங்களுக்கு ஏதாவது தீங்கு செஞ்சிருக்கேனா அப்படின்னு கேட்குது. இல்லை அதெல்லாம் எதுவும் கிடையாது, அப்புறம் ஏன் நீங்க என்னை கொல்ற நோக்கத்தோட என் பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கீங்க அந்த மின்மினி பூச்சி கேட்குது. அதுக்கு அந்த பாம்பு சொல்லுது, நீ உன் மேல இருக்கிற பிரகாசம் எனக்கு என்னவோ மாதிரி பண்ணுது. ஸோ இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் சில பேர் இருப்பாங்க. நம்மளோட வளர்ச்சி அவங்களுக்கு என்னவோ பண்ணும். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சில பேர் இதே மாதிரி நம்மளை பற்றி வதந்திகள் பரப்ப வருவாங்க. அவங்க கிட்டலாம் நம்ம நம்மளை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம பயணம் பண்ணிகிட்டே இருந்தால் இந்த மாதிரி ஆட்கள் காணாமல் போயிடுவாங்க.